Hello everyone, welcome to our YouTube channels. ஸோ நம்ம சேனல்ஸில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம டிஎன்பிசி ஏஇக்கும் அண்ட் டிஆர்பி இசியும் எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து டிஎன்பிசி ஏஇ வந்து நம்மளுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டிஆர்பி இசிஇ எக்ஸாம் வந்துட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் திஸ் இயர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்போ வந்துட்டு அந்த டைம்க்கு எக்ஸாம் வரும்போது நம்ம படித்தோம்னா அப்போ வந்து நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் வேணால் அட்டன் பண்ணலாமே தவிர மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து டிஎன்பிசி ஏஇக்கும் அண்ட் டிஆர்பி இசிக்கும் வந்து நம்ம ஈஸி சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் யூனிட் 1 வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். யூனிட் 2 வந்து நெட்வொர்க். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராஃப் தியரின்னு பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் அசோசியேட்டட் வித் கிராஃப்ஸ், இன்சிடென்ட்ஸ், ஃபண்டமெண்டல் கட் செட் அண்ட் ஃபண்டமெண்டல் சர்க்யூட் மேட்ரிக்ஸ். ஸோ நெட்வொர்க் அனாலிசிஸில் நோடல் மெஷ் அனாலிசிஸ் அண்ட் நெட்வொர்க் தியரம்ஸில் சூப்பர் பொசிஷன், தீவன்ஸ், நார்டன்ஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் அண்ட் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், ஆர்எல்சி சர்க்யூட்ஸ். ஸோ லைக் தட் சர்க்யூட் தியரியில் நம்ம படித்தது எல்லாமே தான். ஸோ இட்ஸ் சிமிலர் சிலபஸ் டு தி டிஎன்பிசிஏ ஆல்சோ. நீங்கள் டிஎன்பிசிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிஆர்பி இசியும் வந்து நீங்கள் சைட் பை சைடு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கும் சேம் போத் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த சிலபஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம 2 எக்ஸாம்ஸுமே வந்து நம்மளோட பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்யூட் தியரியில் அதான் நெட்வொர்க் சிலபஸில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சிலபஸ்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு புரியும். அனதர் ஒன், இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நெட்வொர்க் இந்த யூனிட்டை முடித்தா மட்டும்தான் அப்கமிங் வர யூனிட்ஸ் எல்லாமே வந்து அனலாக் சர்க்யூட்ஸ், டிஜிட்டல் சர்க்யூட்ஸு அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். ஸோ இது எல்லாமே இதுதான் வந்து பேசிக்ஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு மற்ற யூனிட் எல்லாமே நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் டிஆர்பி இசிக்கு. ஸோ நீங்களும் சைட் பை சைடு டெய்லி கிளாஸஸ் முடிச்சுட்டு சைட் பை சைடு டெய்லி 10 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களாலேயும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, நம்ம சிலபஸ்க்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். நம்ம சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ சம் ஆஃப் த பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து ஈஸியாக இருக்கும். பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். ஸோ என்னென்ன பேசிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன வரும், எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்னா என்ன, செமிகண்டக்டர்ஸ்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு we have to know what is the electric charge. எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது என்ன? எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் கூலும். we know that. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ரெஃபர் த புக்ஸ் மேட் ஈஸி, UPSC prints and made easy
handbook and YCET AE. இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் யுவர் சப்ஜெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? ஸோ நம்ம இப்போ ஒரு மேட்டர், ஒரு துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மேட்டர் எதால் உருவானதுன்னா ஆட்டம். அதாவது ஒரு துகள் வந்து நிறைய அணுக்களால் உருவானது. ஸோ மேபி இந்த ஆட்டம் எப்படி இருக்கலாம்? பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, ஸோ இந்த ஆட்டம்ல என்னென்ன இருக்கும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் தென் நியூட்ரான். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது என்ன? இட் இஸ் த பேசிக் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். ஓகே, த மோஸ்ட் பேசிக் குவான்டிட்டி இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் தான் வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். மோஸ்ட் பேசிக் quantity in an electric circuit. அதாவது இப்போ ஒரு சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். இப்போ ஒரு சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். அதே மாதிரி இன்னொரு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு சார்ஜ்க்குள்ள என்ன ஆகும்னா ரிப்பிளும் ஆகலாம் பிளஸ் அட்ராக்ஷனும் ஆகலாம். ஓகேவா? ரெண்டு சார்ஜுக்குள்ளவும் என்ன ஆகும்னா ரிப்பிள் ஆகும். பாசிட்டிவ் ரிப்பிள் ஆகும், நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ the atom consists of positively charged nucleus. It's surrounded by, இதுதான் ஒரு ஆட்டம். Atom consists of positively charged nucleus surrounded by negatively charged electrons. So in a neutral atom, the total charge of the nucleus is equal to the total charge of the electrons. Okay, it's equal to the total charge of the positively charged nucleus is surrounded by the total charge of the nucleus is equal to the total charge of the electrons. When electrons are removed from a substance, so இதில் இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இதில் இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? பாசிட்டிவ்ல அதிகமாக இருக்கும். When electrons are removed from a substance, the substance becomes positively charged, and if excess electrons are given to the substance, so it can be negatively charged. Okay, so அதுதான் நம்ம சொல்றோம். Property of some, so electric chargeன்றது என்னன்னு பார்த்தோம்னா property of some subatomic particles. An atom consists of, so ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் என்னன்னா கூலும்.
ஸோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரிக் சார்ஜ் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு is equal the total positively charged is equal to the total negatively charged particles. Okay va? So the property of some atomic the so the atom consists of positively charged nucleus surrounded by negatively charged electrons. Clear? In a neutral atom, in a neutral atom, the total charge nucleus is equal to the total charge of the electrons. So ஒரு நியூட்ரல் ஆட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா the total charge of the nucleus is equal to the total charge of the electrons. Okay, so the charge of the electron is charge of electron equal to 1.602 into 10 power of minus 19 coulomb. அப்போ 1 coulomb charge எவ்வளோ? அதாவது 1 electron is equal to 1.602 into 10 power of minus 19 coulomb. Then 1 coulomb charge என்ன? 1 coulomb charge equal to charge of 6.24 into 10 power of 18 electrons. Okay, so 1 coulomb equal to 1 divided by 1.602 into 10 power of minus பண்ணோம்னா we will get 6.24 into 10 power of 18 electrons. ஸோ இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்பா. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு 1 மார்க்கில் கூட we can expect. ஸோ இந்த வேல்யூலாம் பார்த்துக்கோங்க. நம்ம சம்ஸ் போடுவோம் யூஸ் ஆகும். தென் இதில் இருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும். Then we will go see on so conductorsனா என்ன, insulators என்ன, semiconductorsனா என்னன்னு பார்ப்போம். Conductors, insulators and semiconductors. ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெறும் இந்த கிளாஸை மட்டும் கவனிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய செட் ஆஃப் த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்குற கொஷின்ஸ் அண்ட் தென் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த ஒய்சிடி பப்ளிகேஷன் புக்ஸு, ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன, செமிகண்டக்டர்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எனர்ஜி பேண்டுன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி பேண்டை டிபெண்ட் பண்ணி தான் we can define the conductors, insulators and then semiconductors. So energy band ன்னு பார்த்தோம்னா conduction band and then valence band. இது வந்து conduction band and then valence band. ஸோ இது ரெண்டுமே ஓவர்லாப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கண்டக்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே என்ன இருக்கும், மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு. மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, கரண்ட் ஃப்ளோவிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்.
செமிகண்டக்டர்ல எப்படி இருக்கும்னா கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட், இதுதான் வந்து செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர். ஸோ அது வந்துட்டு லெஸ் தென் 5 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸோ அப்போ 0 கெல்வின்ல நம்மளுக்கு ஃப்ரீ 0 கெல்வின்ல நோ ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்ல வந்து கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட் கிரேட்டர் தென் 5 வோல்ட்டா இருக்கும். இதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிரேட்டர் தென் 5 வோல்ட்டா இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா so all metals and liquids are good conductors. ஓகே, புரியுதாப்பா? கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் வந்து ஓவர்லாப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் வந்து லெஸ் தென் 5 வோல்ட்டாக இருக்கும். அப்போ 0 கெல்வின்ல நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து மாட்ரேட்டராக இருக்கும் எலக்ட்ரான்ஸு. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்சுலேட்டர்னு பார்க்கும்போது கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் அதனோட எனர்ஜி பேண்ட் கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் மோர் தென் 5 வோல்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, no free electrons. Next we will see electric current. ஸோ கரண்ட்டுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் தென் எலக்ட்ரான் ஃப்ளோன்னு 2 இருக்கு. ஸோ கரண்ட்டுன்னு பார்த்தோம்னா we have 2 types. One is conventional current and electron flow. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ. அதனோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்ல இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் ஃப்ளோ டு பாசிட்டிவ் ஃப்ளோ. For example, we have one circuit plus minus. It's connected with one resistor. So that is plus minus 5 volt.
Here the current will be flows on here. This is 2 ohm resistor. So இது வந்து conventional current. Conventional current. By conventional, the electric current flows in the opposite direction to the electron. The electric current flows in the opposite direction to the electron. So we can write I equal to Q by T. So can we write 1 ampere current is what? 1 ampere current is equal to flow of 6.24 into 10 power of 18 electrons per second through an area. So Q equal to integral of infinity to T I of T. So electric current ன்னு பார்த்தோம்னா கரண்ட்ல வந்து 2 current இருக்கும். ஒன் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் தென் எலக்ட்ரானிக் ஃப்ளோ. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். இப்படி தான் போகும் கரண்ட். ஓகேவா? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா அதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஃப்ளோ. ஸோ இங்க வந்துட்டு நம்ம பிளஸ் மைனஸ் கரண்டோட சிம்பிள் வந்து இந்த சைடு ஆரோ மார்க் இப்படி இருக்கு இல்லவா, இட் இண்டிகேட்ஸ் த கன்வென்ஷனல் கரண்ட். ஓகே, புரியுதுங்களாப்பா? ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ல தான் இருக்கும். கன்வென்ஷனல் கரண்ட்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ்ல இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Electric potential and potential difference. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ த பொட்டன்ஷியல் ஆஃப் எ பாயிண்ட், ஒரு ஏ பாயிண்ட்லேருந்து ஒரு 1 வோல்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம் ஒரு இன்ஃபினிட்டியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் ஏ இருக்கு, இங்க வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க வந்து பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏல வந்து கியூன்ற ஒரு சார்ஜை வந்து நம்ம பின்ற ஒரு டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்க்கு, சாரி, ஸோ ஏன்ற பாயிண்ட்ல கியூன்ற சார்ஜை வந்து நம்ம ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரணும். அப்போ அங்கே வந்து ஒரு ஒர்க் டன் பண்ணும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் இதுதான் வந்து அப்சல்யூட் பொட்டன்ஷியல். ஒரு சார்ஜ்ன்னு நம்ம எடுத்தோம்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ன்னு எடுத்தோம்னா அதனோட அவுட்டர் மோஸ்ட்ல கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும்.
ஓகேவா? நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நம்ம ஏல இருக்க ஒரு கியூன்ற சார்ஜை வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து என்னன்னா அப்சல்யூட் பொட்டன்ஷியல். அப்சல்யூட் நெக்ஸ்ட் பில இருக்க சார்ஜை வந்து நம்ம ஏக்கு கொண்டு வரோம், ஏல இருக்க சார்ஜை வந்து பிக்கு கொண்டு வரோம் அப்படின்னா that one is potential difference. So a to a to infinite கொண்டு வரோம் அப்படின்னா அப்சல்யூட் பொட்டன்ஷியல், a to bக்கு கொண்டு வரோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் difference. Okay, so take down the notes. The potential of the point, the potential of a point is 1 volt of 1 volt, 1 volt of joule work is done in bringing 1 coulomb charge from infinity to that point. Bringing 1 coulomb charge from infinity to that point. So that is electric potential. Electric potential அப்படின்னா இன்ஃபினிட்டியிலிருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம 1 கூலும் ஆஃப் சார்ஜை வந்து நம்ம எடுத்துட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு ஒர்க் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the voltage VAB between 2 points A and B is the energy work. ஏக்கும் பிக்கும் இருக்க அந்த எனர்ஜியை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு ஒர்க்கு வந்து நம்ம பண்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இஸ் த எனர்ஜி ஒர்க் required to move a unit positive charge from A to B. That means V equal to dW by dA dQ. Okay, clear? நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்னா என்ன, நெட்வொர்க்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் and networks. So example, we will take one circuit.
This is the node. Resistors R1, R2 and then RT. The current flows are here I. Okay. So electric circuitனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து கண்டிப்பா ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்கணும், க்ளோஸ்டு லூப்பும் இருக்கணும். எலக்ட்ரிக் சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோவும் இருக்கணும் அண்ட் க்ளோஸ்டு லூப்பாகவும் இருக்கணும். நெட்வொர்க்ஸ் அப்படின்னா அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. நோ current flow. So network not contain energy source. Network not contain energy source. Circuit must contain energy source. ஸோ இந்த சர்க்யூட் பாருங்க. ஸோ இது வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கு, கரண்ட் ஃப்ளோ இருந்து இந்த வழியா வந்து திரும்ப வருது. ஸோ திஸ் ஒன் இஸ் த க்ளோஸ்டு லூப். இது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கு, ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோவும் இருக்கனால இது வந்து சர்க்யூட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்க்யூட்டு. ஸோ இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ நெட்வொர்க் கண்டெய்ன்ஸ் கரண்ட் நெட்வொர்க்கில் வந்து கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ இது வந்து நெட்வொர்க். ஓகே. அண்ட் தென் நெட்வொர்க்கில் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எனர்ஜி சோர்ஸ் இருக்காது, சர்க்யூட்டில் எனர்ஜி சோர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து சர்க்யூட்டு. ஆல் சர்க்யூட்ஸ்லாம் வந்து எல்லா சர்க்யூட்டுமே ஒரு நெட்வொர்க் தான். பட் ஆனால் நெட்வொர்க்கில் வந்து சர்க்யூட் கிடையாது. பவர் சிஸ்டம்ன்றது ஒரு நெட்வொர்க் தான். ஆல் சர்க்யூட்ஸ் ஆர் networks, but all networks are not circuits. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பவர் சிஸ்டம் அப்படின்றது ஒரு நெட்வொர்க் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நோடுன்றது என்ன? ஒரு 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 பிரான்ச்சு, ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா, ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு பிரான்ச்சு. ஓகேவா? ஸோ நோடுன்றது என்ன? டூ எலமெண்ட் கனெக்ஷன் தான் வந்து நோடு. ஸோ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் ரெசிஸ்டர், இது வந்து நோடு. ஓகேவா? ஜங்ஷன் ஆர் பிரின்சிபல் நோடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நோடுன்றது டூ எலமெண்ட் கனெக்ஷன்ன்றது ஒரு நோடு. டூ எலமெண்ட், அதாவது டூ பிரான்ச்சஸ், டூ எலமெண்ட் கனெக்ஷன் இஸ் node. More than
two element connection is junction or principal node. Junction or principal node. So ஒரு இது வந்து நோடு ஜங்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா more than two branches element connection தான் வந்து junction. So this is the junction. Okay. This one is branch. இது வந்து ஒரு branch. இது வந்து ஒரு node. Next வந்து basic circuit elements பார்ப்போம். So we will see on next class. Thank you.